இவங்க வேட்பாளர்கள் எல்லாருமே பாருங்க தன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்குவாங்க. நான் எம்எல்ஏ ஆயிட்டேங்கிறான் ஒருத்தன். நான்லாம் எம்எல்ஏ ஆயிட்டேங்கிறான். இன்னும் அறிவிக்கலடா தேர்தல், நான் எம்எல்ஏ ஆயிட்டேன் அப்படின்னா. ஓ அந்த ராஜ்மோகனா ஒருத்தர் ஏதோ சொல்றாரு, எலெக்ஷன் 23 நாங்க 22 காலையிலேயே போய் படுத்துக்குவோமே அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் போகக்கூடாதியா, போலீஸ் சுற்றுவோம். எலெக்ஷனுக்கு நாள் போய் படுக்க முடியாது. விஜயை பார்க்க வேடிக்கை பார்க்க வர மாதிரி நாளே போய் அந்த இடத்துல படுத்துக்குவாங்களாம். அப்படி ஒருத்தர் பேசுறாருங்க ராஜ்மோகன் ஒருத்தர். அதுக்கு கை தட்டுறாங்க. இப்ப பேச்சு கட்டு அப்படி இவங்களுக்கு எந்த இடத்துலயுமே அறம் சட்டம் ஒழுங்கு எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் கிறுக்குத்தனம், கோமாளித்தனம், விதிகளை மீறுவது, ஒழுங்குக்கு எதிராக ஒழுங்கினமா செயல்படுவது, கெட்ட வார்த்தை பேசுவது, அவதூறு பேசுவது, சொந்த தாய் தகப்பனை அடிப்பது, உதைப்பது, கேவலப்படுத்துவது, இது மட்டுமே தெரிஞ்ச ஜோம்பி கூட்டமா அவங்க இருக்கிறதாங்க. ஏன்னா எப்படி பேசுறாங்க பாருங்க. எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் இவங்க படுத்துக்குவாங்களாம். இன்னைக்கு கேட்டா அன்னைக்கு மத்தவங்கள ஓட்டு போட விடாம நீ வேற யாருக்கு ஓட்டு போடுறேன்னு கையை பிடிச்சி கடிச்சு வச்சாலும் கடிச்சு வைப்பாங்க போலயே. அதையும் இவங்க பெருமையா சொல்லுவாங்க. பாத்தில ஒருத்தனை ஓட்டு போட விட மாட்டேன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க போல. ரொம்ப ஆபத்தா இருக்கு. இவருடைய ஒவ்வொரு பேச்சும் ஆபத்தா இருக்கு. இளைஞர்களை தப்பா வழி நடத்தக்கூடியதா இருக்கு, தூண்டி விடக்கூடியதா இருக்கு, பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய இவருடைய படங்கள் எப்படி பெண்களை இழிவுபடுத்தி ஆபாசப்படுத்தி வந்துச்சோ அதே மாதிரி உடைய பேச்சுக்களும் இருக்கு. எனக்கு புரியல. எனக்கு விஜயை கூட மன்னிச்சிருவேன். இதுக்கு பிறகும் விஜய ஒரு ஆளுமை தலைவர், அவருக்கு தான் தலித் ஓட்டு பெண்கள் ஓட்டுன்னு உட்காந்து பேசுறாங்க. எனக்கு அதுதான் புரியல. விஜய் ரசிகரை விடுங்க, அவங்களுடைய அறிவு மட்டும் அவ்வளவுதான். பட் இவங்களாலதான் தமிழ்நாடே மாறப்போகுதுன்னு சொன்னாங்கன்னா அவர்கள் ரொம்ப ஆபத்தானவர்களா இருப்பாங்க. வலதுசாரிகளுடைய திட்டமா இருக்குங்கிறது இதுதானே சொல்றேன். விஜய் வலதுசாரிகளின் திட்டம், வலதுசாரிகளின் கைப்பாவை, வலதுசாரிகளுடைய கருவி. அப்படி பெரியார் மண்ணுல எப்படியாவது இந்த மண்ணை சிதைக்கணுங்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல், ஒரு அரசியல் அற்ற ஒரு கூட்டம் தான் விஜய் என்பது மீண்டும் மீண்டும் நிறுவனமாகிட்டே இருக்கு. இது ஜீவா டுடே தொடர்ச்சியா பதிவு செய்யுது.